ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சம் அப்படின்ற கொஷின். இது லீட் கோடில் ஈஸி லெவல் அரே ப்ராப்ளமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதான். இந்த 2 சம்ன்றது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து கேட்குற ஒரு கொஷின் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துட்டு ஒரு டார்கெட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட் நம்பர் என்னன்னா, இந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் இந்த டார்கெட் நம்பர் வரணும். அதுதான் இந்த 2 சம் கொஷின்ஸ். இந்த 2 சம் கொஷினில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்ன வரணும்னா, நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணும். எந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறோமோ அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸ். இப்போ 2, 7 தான் டார்கெட் வந்து 9. ஓகேங்களா? இப்போ அந்த 2, 7ஓட இண்டெக்ஸ். இந்த 2 வந்து 0, 7 வந்து 1. இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இது 2 மெத்தடில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லா காம்பினேஷன் யூஸ் பண்ணி எங்கே அந்த 2 எலமெண்ட் இருக்குது அந்த டார்கெட் சம் இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு மெத்தட். அண்ட் தென் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 2 சொல்யூஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் போடுறதுல நார்மலானது சைஸ் எடுத்துருக்கோம் அரேயோட சைஸ்க்காக. அப்புறம் டார்கெட் வந்து அந்த டார்கெட்டு சம் நம்பர் வாங்குறதுக்காக அரே வாங்கிக்கிறோம். சைஸ் வாங்கிட்டு அரே எலமெண்ட்ஸ்லாம் இன்புட் எடுத்துக்கிட்டு டார்கெட் சம்மும் இன்புட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் 2 மெத்தட் சொன்னல, அது வந்து ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ், இன்னொன்று ஹேஷிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பார்ப்போம். இதை வந்து கமெண்ட் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், டார்கெட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து அரே, அப்புறம் நம்ம சைஸ், அப்புறம் டார்கெட், இந்த மூணுத்தையும் நம்ம இன்புட் கொடுக்குறோம். அந்த டார்கெட் இண்டெக்ஸ் இது சிம்பிள் தான். ப்ரூட் ஃபோர்ஸில் எல்லா காம்பினேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் இண்டெக்ஸஸ். ஒரு இன்டீஜர் அரே வச்சுருக்கேன் வித் வேல்யூ 2. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு 2 வேல்யூ இருக்கிற ஒரு இன்டீஜர் அரே. அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரு இன்டீஜர் அரே 2 வேல்யூ இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ போய் அந்த இண்டெக்ஸை ஓட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண லாஜிக்னா, ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். கொஷின் வந்து இப்போ ஒரு அரே வச்சுக்கோங்க. நம்ம அரே வந்து 2, 7, இதை நம்ம அரே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லூப்பில் வந்து இந்த சைஸ்க்கு, இந்த அரேயோட சைஸ்க்கு நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் 2 லூப்பும். ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் 2 எடுத்துப்போம். 2 எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற கேரக்டர், இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் லூப் வந்து அதுக்கு அடுத்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து அதுக்கு அடுத்த கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த 2வையும் அதுக்கு அடுத்த கேரக்டரும் சம் பண்ணி பார்க்குறோம். அது டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் டார்கெட் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு இன்டிஜர் அரே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடைய 0th இண்டெக்ஸில் இந்த ஐ போட்டுடுறோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம இந்த ஜே, இதுதான் செகண்ட் எலமெண்ட், அந்த இண்டெக்ஸோட எலமெண்ட்டை வந்து போட்டுடுறோம். இதில் நமக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைச்சதால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இதை எடுத்து மாற்றிருந்தாலும், இஃப் இது வந்து இப்போ இங்கே இல்லை, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 11 இருக்குது, அதுக்கடுத்து வந்து 15 இருக்குது, அதுக்கடுத்து 2 இருக்குது, அதுக்கடுத்து நம்மளுக்கு 7 இருக்குது. அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் பார்க்கும், இந்த எலமெண்ட் எடுத்திருக்கோம், அப்புறம் 15 எடுத்திருக்கோம், டார்கெட் இல்லை அப்படின்ற போது எதுவுமே இல்லாமல் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கும். திருப்பி அடுத்து போயிருக்கும், அடுத்து 15 எடுத்திருக்கோம், 15 வச்சு பார்க்கும், 15 வச்சு மீதி எல்லா இண்டெக்ஸையும் பார்க்கும், நம்மளுக்கு கிடச்சிருக்காது. அதுக்கடுத்து 2 வச்சுருப்போம், 2 வச்சுட்டு அதுக்கடுத்து இருக்க 7 பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு டார்கெட்டு சம்மோடு ஈக்குவல் ஆனதால் இப்போ அதோட இண்டெக்ஸ் வந்து 2 வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து 1 அண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து 3. அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கொடுத்து பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் இது புரியும்னு நினைக்கிறேன். 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்க எல்லா எலமெண்ட்டோட அதை ஆட் பண்ணிகிட்டே வரும். எந்த எலமெண்ட் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டார்கெட் வருதோ அந்த இண்டெக்ஸை வந்து எடுத்து நம்ம வச்சிருக்க இன்டீஜர் அரேக்குள்ளே போட்டுக்கிறோம். தட்ஸ் அந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம், தட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அரேயோட சைஸ் கேட்குது. 4 எலமெண்ட் இருக்க ஒரு அரே எலமெண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து 11 இருக்குது, அடுத்து ஒரு 15 அண்ட் தென் 2 அண்ட் 7. ஓகேங்களா? இப்போ டார்கெட் சம் நம்மளுக்கு வந்து 9ன்றது சம், டார்கெட் சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 and 3 அப்படி. ஏன்னா இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 இண்டெக்ஸ் 2லேயும் 3லேயும் நம்மளோட டார்கெட் சம்மோட வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஈஸி மெத்தட். ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n² எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை கன்சிடர் பண்ணி இன்னும் குறைக்க முடியுமான்னு பார்ப்போம். குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ 9ன்ற ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துட்டாங்க.
இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வேல்யூ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ பார்ப்போம். 11ன்றது ஓகேவா? இப்போ 11ன்ற வேல்யூ பார்த்ததுக்கப்புறம் அந்த 11ன்ற வேல்யூ இந்த டார்கெட்டை விட கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இப்போ டார்கெட்டோட இந்த நம்பரை மைனஸ் பண்ணிட்டு நம்ம கிடைச்சிருக்க நம்பரை மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன நம்பர் கிடைச்சா நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஃபார் லூப் போட தேவையில்ல. ஸோ நம்ம இங்கே ஆஷ் மேப் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆஷ் மேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இது கம்மி பண்ணிக்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் இவ்வளோ தாங்க. அடுத்து ஆஷ் மேப் யூஸ் பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் நான் லாஜிக் என்னென்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்டீஜர் அரே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்காக இன்டீஜர் அரே இங்கேயும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆஷ் மேப் ஒரு மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆஷ் மேப் அந்த ஆஷ் மேப்புக்குள்ளே அரேயில் இருக்கிற வேல்யூஸ் அதோட இண்டெக்ஸ் அரே ஆஃப் ஐ அந்த வேல்யூஸையும் இண்டெக்ஸையும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? போட்டு வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எடுத்துப்பேன். அந்த கேரக்டர் அரே ஆஃப் ஐ ஒரு இன்டீஜர் எடுத்துப்பேன். அந்த அரே ஆஃப் ஐயை டார்கெட் கூட மைனஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ இங்கே அரே வந்து லெட்ஸ் 2, 7, 11, 15. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த டார்கெட் நம்மளுக்கு தெரியும். டார்கெட் வந்து 9 மைனஸ் இங்கே அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் இது வந்து 2. அது நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் என்னென்னா டார்கெட் மைனஸ் இப்போ கரண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? கரண்ட் எலமெண்ட் மைனஸ் பண்ணும்போது இப்போ வந்து 7ன்றது ஏற்கனவே நம்ம ஹேஷ் மேப் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஹேஷ் மேப்புக்குள்ளே அந்த 7 இருக்கான்னு பார்ப்போம். அந்த 7 இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட நம்மளோட ஃபைண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2. இப்போ வந்து 7 இருந்துச்சுன்னா நம்ம வந்து சம் வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்லாம். இப்போ அதே அந்த எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது இங்கே 11ம் 15 இருந்திருக்கும்போது 11ஓட மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்காது. மீதி இருக்க வேல்யூ அதோட அது பெரிய நம்பராகவும் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அதனால எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் எடுத்துகிட்டு வரோம். அந்த எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டார்கெட் கிடைக்கும் அப்படின்றத இங்கே தேட போகிறோம். இப்போ நம்ம டார்கெட் வேணும்னா இந்த நம்ம கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டோட மைனஸ் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கும் அப்படின்றது தான். இங்கே இன்னொரு அண்ட் போட்டு இன்னொரு இது போட்டிருக்கேன்னா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு ஓகே. இப்போ அதே 3, 2, 4 இப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் வந்து 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டார்கெட் 6ன்ற போது இந்த இண்டெக்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா? இந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துப்போம். டார்கெட் மைனஸ் கரண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண எலமெண்ட் 3. இப்போ அரேக்குள்ள இந்த 3 ஏற்கனவே இருக்குது. நம்ம இந்த எலமெண்ட்டையே திருப்பி இந்த எலமெண்ட் கூட ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். 0, 0ன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நம்ம இந்த எலமெண்ட்டை பார்க்குறோம். இந்த எலமெண்ட்டை தவிர்த்து மீதி எங்கேயாச்சும் இந்த டு ஃபைண்ட் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பாருன்னு சொல்கிறோம். இல்லைனா நம்ம இந்த எலமெண்ட்டே பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது 3ன்னு அதே இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம எழுதியிருக்கோம் அரே ஆஃப் HM கெட் இந்த எலமெண்ட் இருக்குல்ல இந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து கெட்ன்றது அதோட வேல்யூ தான் கொடுக்கும். ஆஷ் மேப் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். ஆஷ் மேப் புரியலன்னா இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? இல்லைனாலும் நம்ம வந்து ஆஷ் மேப் வேணும்னா தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டு ஃபைண்ட் அந்த எலமெண்ட் இருக்கான்னு அந்த எலமெண்ட்டில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் கூட சேமாக இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு இது இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி இல்லாத வரைக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்துட்டோம். திருப்பி வந்து நம்ம 3 தேவைப்படும். 3 வந்து இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை. ஸோ வந்து அடுத்த எலமெண்ட் 2க்கு போவோம். 2 பார்த்துடுச்சு. 2க்கு அடுத்து நம்மளுக்கு டார்கெட் 6ஓட 2 மைனஸ் பண்ணால் 4 வந்து இந்த மேப்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். அது வந்து 4 இருக்குது. அந்த 4ன்றதும் இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டார்கெட் இண்டெக்ஸ்னு ஒரு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு இன்டீஜர் அரே அதுக்குள்ளே வந்து இப்போ ஐ அப்படின்ற இண்டெக்ஸ் போட்டுக்கிறோம். அண்ட் நம்ம எலமெண்ட் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் தான் கெட் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதோட வேல்யூ. அதையும் எடுத்து 1ல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த இப்போ ஃபைண்ட் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான் சிம்பிள். ஹேஷ் மேப் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரூட் ஃபோர்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்க்குறோம். அந்த எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்மளோட டார்கெட் வரும். தட் இஸ் தி ப்ரூட் ஃபோர்ஸ். எல்லா காம்பினேஷனும் பார்க்குறோம்.
இங்கே வந்து ஹேஷ் மேப்பில் இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கும்ன்றது ஹேஷ் மேப்புக்குள்ளே தேடி அந்த எலமெண்ட்டை வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அண்டு ஹேஷ் மேப் பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ சொல்லியிருக்கேன். பாலிண்ட்ரோம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பாலிண்ட்ரோம்லேயும் ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதுக்கு அடுத்து பாயிண்டர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, 2 பாயிண்டர் மெத்தடில் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து அனகிராம் கொஷின் சொல்லியிருக்கேன். அனகிராம் கொஷின்லையும் இன்னொரு மெத்தட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம வீடியோஸில் ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அண்ட் எஃபிஷியண்ட்டாக ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு கொஷினில் பார்க்கலாம்.